Hey mummies, welcome to my channel Mummy's Diary with Hemi. இந்த வீடியோவில் நம்ம நியூ மாம்ஸ் அண்ட் டோட்லர் கேர் பண்ணுற எல்லா மாம்ஸ்க்கும் தான். ஒரு பொண்ணாக பேச்சுலர் லைஃப்பை சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸ்கூல், காலேஜ், ஒர்க் எல்லாம். அண்ட் மேரேஜுன்னு ஒன்று ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ரியாலிட்டி இது தான் அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுறப்பவே நமக்கு ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரியே கூடவே வந்துடும். பட் எல்லா ஃபேஸும் இட்ஸ் பியூட்டிஃபுல். ப்ரெக்னென்சி டைமில் எப்படா டெலிவரி ஆகும்னு தோணும். ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் ஐயோயோ இவங்க உள்ளேயே இருந்திருக்கலான்னு தோணும். ஒரு நியூ மாமா நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் எனக்கு என்னெல்லாம் அட்வைஸ் வந்துச்சு, நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு போக போக பேசுவோம். இன்னும் என்னோடய ப்ரெக்னென்சி, டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் பற்றிலாம் டீட்டெயில்டாக என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் என் பாப்பாவுக்கு நான் எப்படி ஆயில் அப்ளை பண்ணி குளிக்க வைக்கிறேன்னு பார்ப்போம். ஈவினிங் டைமில் குளிப்பாட்டலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில் குளிப்பாட்டலாம். அட்வைஸ் பண்ணுறவங்களாம் வாங்க, அது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் குளிப்பாட்டுங்க. சும்மா பாப்பாரு அது என்னது 9 மணிக்கெலாம் குளிப்பாட்டிடணும், 6 மணிக்கெலாம் குளிப்பாட்டணும், 4 தடவை குளிப்பாட்டணும், 7 தடவை குளிப்பாட்டணும். அட்வைஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு நாள் குளிப்பாட்டி கொடுங்க. உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன். காலையில் குளிப்பாட்ட சொன்னால் என்னெல்லாம் பேசுது பாருது. பின்ன என்ன அட்வைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? சாயங்காலம் குளிப்பு என்ன தைக்கிறேன்? சோரம் பிடிக்கும்ல அவளுக்கு. ஸ்டீல் பாடி இல்லாமே இவ்வளோ நிப்பாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. இப்போ சொல்லுங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டா. கேட்டால் குழந்தைங்க நானும் 2 பிள்ளைய வளர்த்தேன், 4 பிள்ளைய வளர்த்தேன் மட்டும் எல்லோரும் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த பூமர் அட்வைஸ்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். முக்கியமாக கூடவே இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அப்பண்டேட்டாக்க என்னெல்லாம் பேசுகிறா ரெடி. கயிறு எக்ஸ்ட்ராவா? அது இது சுறுசுன்னு இருக்கு. தேங்காய் எண்ணாலும் ஆயிருப்போது, வயிற்று கலங்கி போகுது. இப்படிதான் தேய்ப்பீங்க எண்ணெய? வளர்ந்துட்டா கை குழந்தைனா போட்டு உட்காந்து அமுக்கி தைக்கலாம். இப்படி வளர்ந்துட்டு இந்த குழந்தைய எப்படிதான் தைக்கிறது சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? ஆமே இன்னெல்லாம் சொல்கிறா அப்புறம் உங்கள் அம்மா. இவ்வளோ நேரம் இப்படி உட்காந்து காட்டுறதே பெரிய விஷயம் இல்லம்மா. Thank you. மம்மி கடிக்கக்கூடாது. வராங்க கேஷ் பண்ணு. அதுதான் கிளம்பி மல்லு கட்டுறவ கூட
இங்கே வாங்க ஒரு நிமிஷம். அவளுக்கு பிடிச்ச ஆங்கிள் உட்காரணும். நீங்க என்னடா என்ன உட்கார வைக்கிறது? இவளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும்போது நான் நடக்கக்கூடாதா? எங்க ஈஸியாக குளிப்பாட்டுறதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லவா? ஒரே டிப்ஸ் தான், யூனிவர்சல். அம்மா வீட்டுக்கு போயிடுங்க, பெஸ்ட்டு. அவங்களே குளிப்பாட்டி நம்ம பெற்றதையும் பார்த்துப்பாங்க, நம்மளை கட்டினதையும் பார்த்துப்பாங்க. சோறாக்கி போட்டு குளிப்பாட்டி தூங்க வச்சு விளையாடி நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. மேடம் எப்படி லாண்டாடா பார்த்தீங்க? ஸோ அம்மா வீடு தான் பெஸ்ட். கரெக்டு தானே? நான் பாப்பாவுக்கு எப்போவுமே இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன ஆயில்னால் 100% வர்ஜின் கோகனட் ஆயில். இந்த ஊரில் இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது பேபி ஆயில்னால இதுதான் தலைக்கு யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இப்போ இந்த சீசன் வின்டர் சீசனில் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு மேலே கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்த கோகனட் ஆயிலும் சேர்த்து போட்டு விடுவேன். பட் நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் பாடிக்கு பார்த்திங்கன்னா நான் நல்பிரமாதி தைலம் யூஸ் பண்ணுறேன். இது இதுவுமே இங்கே இந்த பேபிக்கு உடம்புக்கெலாம் நல்லா தேய்ச்சி குளித்தா உடம்பு வலி கொஞ்சம் பாலிஷாக தெரிவாங்க, பலன்னு. ஸோ மோஸ்ட்டாக நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு தாராளமாக குளிப்பாட்டிடலாம். ஸோ நான் என்ன ஷாம்பு பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா ஹிமாலயாவோடது ஷாம்பு அண்ட் பேபி வாஷ். ஸோ ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு யாராவது தீர்ந்துருச்சு மறந்துட்டேன் வாங்கினா மட்டும்தான் சொல்லுவேன். அது கூட ஹிமாலயா தான். மற்றபடி பாடி வாஷ் தான். ஏன்னா சோப்பு நம்மளோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஸோ பாடி வாஷ் தான் பெஸ்ட். அதுவும் இல்லாமல் இது ரொம்பவே நல்லா இருக்குது. மற்ற இந்த செட்டாஃபில் டெடி பேர் கம்பேர் பண்ணும்போது ஒரு காஸ்ட் அதிகம். அதுவும் இல்லாமல் இதே தான் வேலை பார்க்கும்போது எதுக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தெரியும், ஸ்கின்னுக்கும் ஃப்ரெண்ட்லி நல்லா தான் இருக்குது. குட். ட்ரௌசர் கட்டலையா? அவங்க 100 ஆயிடுவாங்களே. லாஸ்ட்டாக வீடியோ கட் பண்ணிட்டு கீழே தேய்ச்சி விட்ருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உடம்பு தான் தேய்க்கணும், தலையில் அவ்வளோவா ஈரம் தங்கக்கூடாது. ஸோ அதனால் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு அப்புறமா தலை குத்தணும். ஆமாம்மா, இதெல்லாம் தனியாக குளிப்பாட்டுறது தான் பெரிய சேலஞ்சு. அட்வைஸ் பண்ணுறவங்க யாருக்கும் அதுக்கு தெரியாது. பின்னாடி ஒருத்தர் இருக்கார், மாஸ்டர் மைண்ட், தெரியாது. அப்படி சொல்லக்கூடாது. நிறைய டைம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் நான் கெஞ்சணும், மேடம் வாடா வாடா அப்படின்னு கால் ஷீட் வாங்கிட்டு கெஞ்சணும். ஐயோ 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 சரி சரி உட்கார வை. அவங்க உட்கார மாட்டாங்க. வாயில் வச்சுட்டு போறாய்.
இது ஒரு பெரிய தொல்லை வாயில் வைக்கிறது. பை ரவுடி. நீங்க குளிச்சிடுறீங்களா? நீங்களா குளிச்சிடுறீங்களா? எப்போ குளிச்சிடுறீங்க? ஒரே தொல்லம்மா அப்பாவோட. கஷ்டம்மா கஷ்டம். உனக்குமா என்ன? ஸோ ஆயில் தேய்ச்சி இன்னும் ஒரு 10 நிமிஷம். ஸோ ஃபேஸ்க்குமே இதே பாடி வாஷ் தான், மைல்டாக இருக்கும், கண்ணி எரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே அழகிற டென்ஷன் இருக்காது. இதே சோப் யூஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் கண்ணி எரியும். வாங்க வாங்க டாடி பாரு, டாடி டாடி என்ன ஈஸியாக சொல்லிடுவாங்க. காலையில் குளிப்பாட்டு, சாயங்காலம் குளிப்பாட்டாத. எனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் நான் குளிப்பாட்டுவேன். நியூ மாம்ஸ் பூமர் அட்வைஸ்லாம் வரும். என்னால் எப்போ முடியுமோ அப்போ தான். புலம்பாது போனோம்னாக்கா கடந்த 1 வருஷமாக நான் குழப்பிட்டு இருக்கேன். என்னை யாராவது மதிக்கிறீங்களாடா? நீங்கள் தான் வந்து உலகத்தையே கண்டுபிடிச்சது, நான் தான் சயின்டிஸ்ட், ராக்கெட் எப்படி வந்தது தெரியுமா அப்படிலாம் பேசுவாங்க. முக்கியமா நானே 2 பிள்ளை பெற்று வளர்த்தேன். எனக்குலாம் இப்போலாம் யாருமே இல்லை. எனக்கு டைம் மிஷின் மட்டும் ஒன்று கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து அந்த டேட்டுக்கு போயிட்டு இவங்க என்ன தான் கிழிச்சாங்கன்னு போய் பார்க்கணுன்னு ஆசை. அது எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, என் மாமியார் இருந்தாலும் சரி. வாங்க வாங்க. மேடம்க்கு இப்போ தான் மொட்டை போட்டோம். 1 மந்த்லாம் ஆகலை, 13 போட்டோம். பழனி அது ஒரு பெரிய டிசாஸ்டர். வாயில் வைக்கிறப்ப பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் எவர். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு உடம்புக்கு சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணாலே போதும். ஆயில் எல்லாமே தானே ரிமூவ் ஆகிடும். நம்ம 2 வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 வாஷ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆயில் கண்டென்ட் எல்லாமே போயிடும். ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக தோணும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாஷே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம தலைக்கு போயிடலாம். தலைக்கு போகிறப்போ நெகம் இருந்தால் நெகத்தை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. டிப்பு இருந்தால் போதும். நம்ம ஃபிங்கர் டிப்ஸ்லேருந்து நல்லா போட்டு ஸ்க்ரேப் பண்ணுங்கள். நெகம் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மேபி ஸ்க்ராச்சஸ் ஆகும், உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் தலையில் தண்ணி ஊற்றுறப்போ, அதுவும் சிங்கிளாக ஊற்றுறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஸ்லோவாக ஊற்ற ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு வந்து மூச்சு வந்து அவ்வளோவா திணறாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் சிங்கிளாக தலைக்கு ஊற்றுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊற்றிட்டா மூச்சு திணறும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் பண்ணலை. ஸோ இவ்வளோ தான் என்னோடய டிப்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதை பற்றியாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு தெரிஞ்சதை நான் என்னோடய நாலேஜில் இருந்ததை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ டாபிக் ஏதாவது ஐடியா இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.